ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎம்பி பேங்க்கில் ஃபேமிலி டே ஃபங்க்ஷன் கொண்டாடினாங்க. போன வருஷமும் கொண்டாடினோம், அதோட வீடியோவும் போட்டிருக்கேன். இந்த வருஷத்துக்கான வீடியோ தான் இது. பார்த்தீங்கன்னா போனோடனே அவங்கவுங்க ஃபேமிலியை இன்ட்ரோ பண்ணாங்க. புது ஸ்டாஃப்ஸ் கொஞ்சம் மாறி இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே அவங்க ஃபேமிலியை இன்ட்ரோ பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வழக்கம் போல் என்ன கிட்ஸுக்கு போன தடவை ட்ராயிங் பேப்பரில் வரைஞ்சி கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை அவங்க டிஎம்பி லோகோவையே ப்ரிண்ட் அவுட் எடுத்து இதில் கலர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம கிட்ஸ் எல்லாமே சூப்பராக கலர் பண்ணி முடிச்சிட்டாங்க. முடித்ததுக்கப்புறம் எல்லோரும் கலர் பண்ணதை அவங்கவுங்கள எல்லார்ட்டையும் காமிக்க சொன்னாங்க. காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேம் மாதிரி கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. பார்த்திங்கன்னா குலுக்குச்சீட்டு நிறையா ஒரு பவுலில் எழுதி போட்டு அதிலேருந்து ஒரு குட்டியை கூப்பிட்டு ஒரு சீட் எடுக்க சொன்னாங்க. எடுத்துகிட்டு அதில் என்ன ஒரு அனிமல்ஸோ பேர்ட்ஸோ ஏதோ ஒரு நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை அவங்க செய்கையாலே செஞ்சு காட்டணும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் கேமு. அதை அவங்க சூப்பராகவே பண்ணாங்க. சைகையில் செய்யுங்க, ஆக்ஷனில் சொல்லுங்கள். மயில் சிங்கமா, புலியா, டைகர், பேர்டா. அப்புறமா அந்த கேம் முடிஞ்சோன்னே எல்லாம் வரிசையாக சேர் போட்டு அதில் குட்டீஸ் 2 சைடு நிற்க வச்சு நடுவில் ஒரு திங்ஸ் மாதிரி வைக்கிட்டு அதில் அவங்க சொல்ல அதை டச் பண்ணணும். பாடி இதை ஹெட்டுன்னா ஹெட்டு, ஷோல்டர், நீ இந்த மாதிரி 3 இது சொல்லிக்கிட்டே இருந்து டிக்குன்னு சொல்லும்போது அந்த பொருளை எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் விளையாண்டுருக்காங்க. குமாரையா அப்புறம் அதே கேம் அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சேர்ந்து விளையாடுறாங்க. ரொம்பவே ஃபன்னாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே வந்த கிட்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க பேரண்ட் நியூஸ் பேப்பரை வச்சு ட்ரெஸ்ஸு டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே அவங்கவுங்க கிட்ஸை நிற்க வச்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அளவுக்கு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே கிஃப்ட்டு கொடுத்தாங்க. பிளாஸ்டிக் டப்பாவும் அப்புறம் வந்த எல்லா ஃபேமிலிஸ்க்குமே ஒரு சில்வரு சம்படமும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நைட் டின்னரும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு எல்லோரும் செம்ம ஹாப்பியாக கிளம்பியாச்சு. அன்றைக்கி டே ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது புது புது ஆட்களை மீட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. நாங்கள் ஒரே இடத்துல தான் வேலை பார்க்க முடியும். ஆனால் ஒருத்தருக்கு அடிக்கடி மீட் பண்ணதில்லை. இந்த மாதிரி டயத்தில் மீட் பண்ண வாய்ப்பு கிடச்சிருக்கு. ரொம்பவே நல்லா இருந்தது. தேங்க்யூ.